மங்களகரமான வாழ்விற்கு வழிகாட்டும் வீரமங்கள ஆஞ்சநேயர். திருத்தணியிலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தூரம் பயணித்தால் அழகான பசுமையான நல்லாட்டூர் என்னும் கிராமத்தை அடையலாம். அங்கு மகான் ஸ்ரீ வியாசராஜ தீர்த்தர் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஸ்ரீ வீரமங்கள ஆஞ்சநேய சுவாமி கோவில் கொண்டு தன்னுடைய கடாட்சத்தை பரப்பி வருகிறார். தமிழக ஆந்திர எல்லையை ஒட்டியுள்ள திருத்தணிக்கும் நகரிக்கும் நடுவில் நல்லாட்டூர் என்னும் கிராமம் உள்ளது. நல்லாட்டூர் என்று சொன்னாலே வீரமங்கள ஆஞ்சநேயர் தான் அனைவரின் நினைவிலும் முதலில் தோன்றும். வீரமங்கள ஆஞ்சநேயர் கோயில் அருகிலேயே கொசஸ்தலை ஆறு பாய்ந்து ஓடுகிறது. இங்கு சுவாமி வலது கையில் அபயஹஸ்தத்துடனும் இடது கையில் கதை இல்லாது சௌகந்திகா பூவை வைத்துக் கொண்டும் வலது புறமாக அனுமனின் தலைக்கு மேலே வால் சென்றும் வால் நுனியில் சிறிய மணி ஒன்றை இருப்பதையும் காண முடியும். வீரமங்கள ஆஞ்சநேய சுவாமிக்கு கிரீடம் கிடையாது. காரணம், தலையில் கொண்டை போல் தலைமுடியானது சுருட்டி காணப்படும். அதேபோல் இடுப்பில் சிறிய வாள் ஒன்றும் காதில் மிகப்பெரிய குண்டலம் ஒன்றையும் தரித்து கொண்டிருக்கிறார். விஜயநகர சாம்ராஜ்ய அரசனான கிருஷ்ணதேவராயருக்கு குஹு என்னும் தோஷம் ஏற்படுகிறது. அதனை போக்க அன்றைய விஜயநகர சாம்ராஜ்யத்தில் கிருஷ்ணதேவராயருக்கு ராஜகுருவாக இருந்த ஸ்ரீ வியாசராஜ தீர்த்தர் சில தோஷ பரிகாரங்களை தெரிவிக்கிறார். அதில் ஆஞ்சநேயரை பிரதிஷ்டை செய்து வழிபட ஆலோசனை வழங்கியிருக்கிறார். அதன்படி கிருஷ்ணதேவராயர் பூஜைகளை மேற்கொண்டு தோஷ நிவர்த்தியாகி ஆட்சியை மீண்டும் கைப்பற்றி ராஜாவாயிருக்கிறார். சௌகந்திகா என்றால் என்ன? ஒரே ஒரு இடத்தில் பிரதிஷ்டை செய்ததற்கே இத்தகைய பலன் கிடைக்கிறது என்றால் நாடு முழுவதிலும் பிரதிஷ்டை செய்தால் மக்கள் அனைவரும் துன்பமின்றி வாழ்வார்கள் அல்லவா என்ற உயரிய நோக்கத்தோடு கிருஷ்ணதேவராயர் வியாசராஜரிடத்தில் சொன்னதாகவும் வியாசராஜர் பல அனுமன்களை பிரதிஷ்டை செய்ததாகவும் அப்படி பிரதிஷ்டை செய்யப்பட்ட அனுமன்கள் வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அனுமனின் கையில் சௌகந்திகா புஷ்பமும் வாலில் மணியுடனும் பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக செவிவழி செய்தியாக கூறப்படுகிறது. சௌகந்திகா என்றால் மங்களகரம் என்று பொருள். ஆதலால் ஸ்ரீ வீரமங்கள ஆஞ்சநேயர் என்று பெயர். முற்காலத்தில் இக்கோயில் மிகவும் சிறியதாக மட்டுமே காணப்பட்டது. அதாவது கொசஸ்தலை ஆற்றின் அருகில் சிறிய சன்னதியில் வீரமங்கள அனுமன் காட்சியளித்தார். காலப்போக்கில் இவ்வூரில் வசித்து வந்த சக்கரவர்த்தி என்பவர் இந்த வீரமங்கள ஆஞ்சநேயரை தரிசனம் செய்துவிட்டு சென்றிருக்கிறார். மிகப்பெரிய அளவில் கோயில் ஒன்றை கட்டுவது போலவும் அதில் வீரமங்கள ஆஞ்சநேயரை பிரதிஷ்டை செய்வது போலவும் அன்று இரவில் கனவு கண்டிருக்கிறார் சக்கரவர்த்தி. மறுநாள் விடிந்ததும் வீரமங்கள ஆஞ்சநேயர் கோயிலை நாம் கனவு கண்டதைப் போல ஏன் பெரிதாக கோயில் கட்டக்கூடாது என்று அவருக்குள் ஒரே யோசனை. அதுபோலவே சிறுக சிறுக கோயிலின் திருப்பணிகளை மேற்கொண்டு அவர் கனவில் தோன்றியபடியே கோயிலை கட்டி முடித்து அனுமனை பிரதிஷ்டை செய்திருக்கிறார். அதுதான் தற்போதுள்ள கோயிலின் தோற்றம். அந்த சமயத்தில் ராமர், சீதா, லட்சுமணர், விநாயகர், விஷ்ணு, துர்க்கை, நவக்கிரக சன்னதி ஆகிய சன்னதிகளையும் பிரதிஷ்டை செய்து கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அன்று முதல் சக்கரவர்த்தி தான் கோயிலின் நிர்வாகத்தை ஏற்று நடத்தி வந்திருக்கிறார். 2023ஆம் ஆண்டில் இக்கோயிலில் சக்கரத்தாழ்வார் பிரதிஷ்டை செய்யப்பட்டு கோயில் முழுவதிலும் வண்ணம் தீட்டப்பட்டு மீண்டும் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. விடுமுறை நாட்களில் கூட்டம் அலைமோதும். அருகில் இருக்கும் கிராம மக்கள் அனைவரும் வந்து விடுவார்கள். மேலும் கார், வேன் போன்ற வாகனங்களில் வரும் பக்தர்களின் எண்ணிக்கையும் அதிகம். பெரும்பாலான வியாசராஜர் பிரதிஷ்டை செய்த அனுமன்கள் ஆறு, குளம் போன்றவற்றை ஒட்டியே அமைந்துள்ளது. காரணம், ஆறுகள், குளங்கள் போன்றவற்றின் அருகில் சன்னிதானம் இருப்பது மிகவும் விசேஷம். இன்னொரு காரணம், ஆற்றங்கரை ஒட்டி சுவாமிகளின் சன்னிதானம் அமைந்தால் அபிஷேகம் மற்றும் பூஜைகளை மேற்கொள்வதில் எளிமையாக இருக்கும் என்பதாலும் வியாசராஜர் ஆற்றங்கரை அருகிலேயே அனுமனை பிரதிஷ்டை செய்திருக்கிறார். தமிழக ஆந்திர மாநிலத்தில் இருக்கும் சினிமா பிரபலங்களும் அரசியல் கட்சியினரும் வீரமங்கள ஆஞ்சநேயரை வழிபட்டு செல்கிறார்கள். அவர்கள் நினைத்த காரியங்கள் நடைபெறுவதாகவும் கூறுகிறார்கள். அதேபோல் இங்கு வருகின்ற பக்தர்களுக்கு வீரமங்கள அனுமன் வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுப்பதாகவும் தாமாகவே முன்வந்து பக்தர்கள் தெரிவிக்கிறார்கள். வீரமங்கள ஆஞ்சநேயருக்கு எதுவும் செய்ய வேண்டாம், மனமுருகி பிரார்த்தனை செய்து கொண்டு சென்றாலே போதும். வீரமங்கள ஆஞ்சநேயர் மங்களகரமான வாழ்விற்கு வழிகாட்டுவார். திருமலைக்கு பாத யாத்திரை. நல்லாட்டூர் வீரமங்கள ஆஞ்சநேயருக்கு இன்னொரு சிறப்பு என்னவென்றால் அருகிலேயே கொசஸ்தலை ஆறு ஓடுகிறது. இந்த ஆறு ஆந்திர மாநிலத்தில் உள்ள கிருஷ்ணாபுரம் அணை வழியாக அம்மாப்பள்ளி என்னும் இடத்தில் திறந்து விடப்பட்டு கதேரப்பள்ளி, கொல்லகுண்டா வழியாக தமிழக எல்லை பகுதிக்குள் வந்து பூண்டி ஏரியில் கலக்கிறது. ஐப்பசி, கார்த்திகை மாதங்களில் கொசஸ்தலை ஆறு நிரம்பி ஓடும். தை மாதம் பொங்கல் வரை தண்ணீர் ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த சமயத்தில் குடும்பத்தாரோடு கார், வேன்களில் வந்திருந்து கொசஸ்தலை ஆற்றில் குளித்துவிட்டு வீரமங்கள ஆஞ்சநேயரை தரிசித்து விட்டு செல்வதை பல பக்தர்களும் வழக்கமாக வைத்துள்ளனர். சென்னை, திருவள்ளூர், பூந்தமல்லி, ஆவடி, திருத்தணி ஆகிய இடத்திலிருந்து புரட்டாசி மாத திருப்பதிக்கு நடைப்பயணம் மேற்கொள்பவர்கள் இரவு நேரம் வந்துவிட்டால் இக்கோயிலில் தங்கிவிட்டு மறுநாள் காலையில் ஆற்றில் தண்ணீர் இருந்தால் அங்கு குளிப்பார்கள். இல்லையெனில் கோயிலிலேயே குளித்துவிட்டு மீண்டும் தங்களின் நடைப்பயணத்தை மேற்கொள்வார்கள். பிற கோயில்கள். நல்லாட்டூரிலிருந்து சில கிலோமீட்டர் தூரத்திலேயே பல கோயில்கள் இருக்கின்றன.
குறிப்பாக நாகலாபுரம் என்னும் இடத்தில் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்திற்கு உட்பட்ட ஸ்ரீ வேதநாராயண சுவாமி கோவில் உள்ளது. இங்கு சுவாமி மச்சாவதார வடிவில் காணப்படுகிறார். மேலும் புத்தூரிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் நாராயணவனம் என்னும் இடத்தில் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி கோயில் உள்ளது. இதுவும் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்திற்கு உட்பட்டதுதான். நகரி செல்லும் வழியில் புக்கா என்னும் இடத்தில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் கட்டுப்பாட்டில் சிவா விஷ்ணு ஆலயம் இருக்கிறது. இவ்வாலயம் புராதனம் மிகுந்த கோயிலாகும். அதேபோல் சிறிது தூரத்தில் வடமலைப்பேட்டை என்னும் இடத்தில் இருக்கும் அப்ளைகுண்டா ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேஸ்வரா கோயில் ஆகியவை நல்லாட்டூர் வீரமங்கல ஆஞ்சநேயர் கோயிலிலிருந்து சில கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் கோயில்களாகும். அதேபோல் திருத்தணிக்கு மிக அருகில் இருக்கும் மத்தூர் என்னும் இடத்தில் அருள்மிகு மகிஷாசுர மத்தினி கோயில் உள்ளது. இக்கோயில் மிகவும் பழமையானது. 3 கோயில்தான் மிகவும் பழமை வாய்ந்தது. ஒன்று திருத்தணி முருகன் கோயில், இன்னொன்று மகிஷாசுர மத்தினி கோயில், மூன்றாவது இந்த நல்லாட்டூர் வீரமங்கல ஆஞ்சநேயர் கோயில். கார் வேன்களில் வரும் பக்தர்களுக்கு இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்கும். பிரசாதம் வடைமாலை இங்கு பிரதானம். அதுபோக தயிர் சாதம், சனிக்கிழமை அமாவாசை போன்ற விசேஷ நாட்களில் புளியோதரை. விழாக்கள் வருடம் அனுமன் ஜெயந்தி அன்று சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரங்கள் மேற்கொள்ளப்பட்டு ஹோமங்களும் லட்சார்ச்சனையும் நடைபெறும். அதேபோல் மாதந்தோறும் வருகின்ற அமாவாசையில் காலை 10 மணிக்கு வீரமங்கல ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் நடைபெற்று வடைமாலை சாற்றப்படும். இது தவிர சனிக்கிழமைகளில் சிறப்பு அபிஷேகம் நடைபெறும். மேலும் இங்கு ராம சன்னதி இருப்பதால் ராமநவமி அன்று ராமருக்கு அபிஷேகமும் கல்யாண உற்சவமும் நடைபெறும்.